வாடி, என்ன இந்த பக்கம்? அக்கா ஒரு கிளாஸ் சக்கரை கொடுக்கா, தீர்ந்து போச்சு. போன வாரம் தானடி ஒரு டம்ளர் வாங்கிட்டு போனேன். யாரடி அது? அதான்க்கா, அந்த திருமுக்குள்ள 3வது வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்காரன். அவன் பொண்டாடி கூட அடிச்சு விரட்டி விட்டுருச்சு. வெக்கமே இல்லாம எப்படி இவனுங்கெல்லாம் ஊருக்குள்ள தெரியுறாங்கன்னே தெரியலடி. ஆமா, நம்மளுக்கு ஏன் ஊரு கதை? சும்மா தேவையில்லாம இதெல்லாம் பேசிக்கிட்டு. நீ சக்கரை தானடி கேட்ட? ஆமாக்கா. இது யாருடி? ஏய், இது இந்த அவ 3வது வீட்டுல ஒருத்தி இருப்பாளே, இவளும் அவளும் தான் கூட்டு மேனா மினிக்கு மாதிரி ஊரே சுத்திக்கிட்டு திரிகிறாளுங்க. ரொம்ப மோசம் பண்றாளுகடி. இருக்கிற குடும்பத்தை ஃபுல்லா ஊர்ல கெடுத்து விட்டாளுங்க. நம்மளுக்கு ஏன் ஊரு கதை? அவ எப்படி போனா நமக்கு என்ன? அக்கா, நீங்க மட்டும் என்ன இப்ப ஊரு கதை தானே பேசுறீங்க? யாரு, என்னையா சொல்ற? சக்கரைன்னு சொன்னோன்னு தாண்டி ஞாபகம் வருது. என் புரிச்சேன் ரேஷன் கடைக்கே போகலடி. சக்கரை இல்லை, ஒன்றும் இல்லை, கிளம்பு. நான் ஊரு கதை பேசுகிறேன். நாமல இவளுக்கு கொடுப்பானுங்க சக்கரை. கேட்டு வந்துட்டா. ஏண்டி, அங்க போறது யாரு? அம்மா, அங்க ஒரே சண்டையா இருக்குமா? யாருமா அது? சரியானதா அடிச்சுக்கிறானுங்க. சண்டையா? யாருக்கு? எங்க நடக்குது? யாருக்கு? அட்லீஸ்ட் எந்த வீடுனாவது தெரியுமாடா? ஐயோ அம்மா, எனக்கு யாருன்னே தெரிலம்மா. சண்டை ரோட்ல நடந்துமா, வீட்டுல நடந்தாச்சு எந்த வீடுன்னு சொல்லியிருப்பேன். ரோட்ல நடந்துகிட்டு இருக்கு, எவனே தெரியலையாம்மா. எனக்கே யாரும் தெரியாம ஒரே டென்ஷனா இருக்கு. என்ன சண்டைனே தெரியாம என்னைய போட்டு குழப்பறியலடா. சண்டை இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம்டா. அவளுக்கு தான் எல்லாமே தெரியும். இந்த ஊர்ல என்னென்ன நடக்குது, யார் வீட்டுலன்னு. இங்க மெயின் உளவுத்துறையா அவதான். என்னக்கா? என்னடி சண்டை யாங்கிட்டு ஒரே சத்தமாக கேட்டுச்சு? அதுவாக்கா, அது 2 மாசத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய பிரச்சனை. ஏதோ இவன் பொண்டாட்டிக்கு அவன் பொண்டாட்டிக்கு சண்டை. என்னமா 2 மாச கதையை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த அக்கா? பாத்தியாடா, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றா. இந்த ஊரோட உளவுத்துறையே அவதான். ஒவ்வொரு கிராமத்துலயும் இது மாதிரி ஒருத்தி இருப்பா. இவ சொல்றது பூரா 100% உண்மையா இருக்கும். சரிக்கா, நான் வர்றேன். அக்கா, இது உங்க பையனா? உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அன்னைக்கு ஏதோ வெளியில பார்த்தே ஒரு பொண்ணு கூட வெளில போன மாதிரி இருந்துச்சு. அச்சச்சோ, போந்தா கோழி போட்டு கொடுத்துட்டாலே. என்னது பொண்ணா? அந்த தொடப்பத்தை எடு. இவ சொல்றது பூரா 100% உண்மையா இருக்கும். நைஸா அப்படியே மூவ் பண்ணுவோம். ஹலோ, யாரு வட்டச்சேல வந்து முருகனா? இதோ அவர்கிட்ட உடனே அப்படி போடு போடு போடு. அப்படி போடுறது இருக்கட்டும், முதல்ல உன் தங்கச்சிக்கு போன போடு. ஏன் அதை அப்படி பாட்டை குறுக்கால நிப்பாட்டி தான் கேட்பியா? என்னம்மா அவ வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னாடா? என்னது, தங்கச்சி வீட்டுல பிரச்சனையா? ஓ, என் தங்கச்சியை எப்படிலாம் வளர்த்தேன், தங்கச்சி வீட்டுல பிரச்சனையா? என்னாச்சுன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுண்ணா. ஹலோ தங்கச்சி, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாம்மா? என்னாச்சுமா? என்னம்மா பிரச்சனை? அம்மா ஏதோ பிரச்சனைன்னாங்க. ஏய் லூசாடா, நீ கனவு கண்டுட்டு ஏதோ உளறியா? லூசா? அட போனா குடுறா. என்னம்மா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. அண்ணனுக்கு என்னாச்சுமா? லூஸ் மாதிரி உளறான். அவன் லூஸ் மாதிரி தான் பண்றான். என்னது, நீயுமா? நீ சாப்பிட்டியா? புள்ள நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சரிம்மா, உன் மாமனார் என்ன மூத்த மருமகளை மட்டும் மக மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. விடுமா, இதனால என்னமா இருக்கு? போட்டு விடு. அது எப்படிம்மா விட முடியும்? அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதெல்லாம் கூட இருந்து நீ தானே பார்த்துக்கிட்ட. தெரியுதுமா, விடு. அதை எப்படிம்மா விட முடியும்? நாளைக்கு வந்து இருக்கிற சொத்தை மூத்த மருமகளுக்கு தான் எல்லான்னு சொல்லி எழுதி வச்சுட்டா. ஆனால் நீனும் உன் வீட்டுக்காரும் நடு ரோட்டில் போகிறதா? எவ்வளவு பண்ணாலும் இந்த குடும்பத்துல நன்றியே கிடையாதுமா. இதெல்லாம் என்னன்னு கேட்குறேம்மா, இருமா. இதெல்லாம் சும்மா விடாதம்மா. என்னன்னு முதல்ல கேளு. அம்மா, ஏம்மா? அம்மா சொல்லுமா, ஏமா அப்படி பண்ற?
ஆமாம், 20 வருஷமா இவளுகளை பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அம்மாவுக்கு ஒரு போன் அடிக்கிறாளுகளா? வயசான காலத்தில் முடியாமல் கிடப்பாளே, என்ன ஏதுன்னு ஒரு போன் அடிக்க மாட்டேங்கிறாளுங்க. ஏதாவது பிரச்சனைன்னா தான் போன் அடிக்கிறாளுங்க, இல்லைன்னா எப்போ ஒரு போன் கூட அடிக்க மாட்டேங்கிறாளுங்க. இன்னைக்கு பாரு கொளுத்தி போட்டதுக்கு தங்கச்சிக்காரி எத்தனை டைம் போன் அடிக்கிறான்னு பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட நிலைமை? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மட்டும் கால் பண்ணாம இரு, உனக்கு அந்த நிலைமை தான். எனக்கா வீட்டுக்கு விருந்தாடியெல்லாம் வந்திருக்கு போல. ஆமாப்பா தம்பி, அக்கா மக சென்னையிலேருந்து வந்திருக்கு. அதுக்கு நம்ம ஊரே பிடிக்கலையா? எனக்கு எங்கள் ஊர் பிடிக்கலையா என்ன? இந்த ஊர்லலாம் எப்படி தான் இருக்கீங்களோ? என்னதான் இருந்தாலும் சிட்டி மாதிரி இருக்கும். வில்லேஜை பற்றி என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? டிராஃபிக்கு, பொல்யூஷனு, சவுண்டு இதெல்லாம் உங்கள் ஊரோட கொடுமை. ஆனால் சுத்தமான காற்றுலேருந்து சுற்றி இருக்கிற சொந்த பந்தம் வரையும் ஒன்றா இருக்கிறது எங்களோட பெருமை. எங்கள் ஊர் எல்லச்சாமிலேருந்து எல்லாத்தையும் கொடுக்குற விவசாயம் என்றைக்கும் எங்களை கைவிட்டது கிடையாது. நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் பார்ட்டி பப்புன்னு போவீங்க. ஆனால் கோயில் திருவிழாலேருந்து காது குத்து, கல்யாணம், கருமாதி வரைக்குமே எங்களுக்கு கொண்டாட்டம் தான். எங்கள் ஊர் ஆடு மாடுக்கிட்ட அரை மணி நேரம் உட்காந்து பழகி பாருங்கள். மாடு மனுஷனு வேறு உயிரினம் இல்லை, எல்லாம் ஒரே உறவுன்னு புரியும். கடைசியாக சொல்கிறேங்க, சிட்டி வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் சந்தோஷத்தோடு சேர்ந்து நிம்மதியும் எங்கள் கிராமத்து வாழ்க்கையில் தான் இருக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஒரு நாள் புரியும்.